அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகும் இடங்கள் எவை எவை அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது புணர்ச்சிங்கிறது இரண்டு வகைப்படம், அதாவது ரெண்டு வகைப்படம். அதாவது ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா வேற ஒன்றும் இல்லை, இரண்டு சொற்கள் புணரும் போது இடையில எந்தவித மாறுபாடும் இன்றி வந்துச்சுன்னா அதை நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் அதில் சில எழுத்துக்கள் தோன்றியோ திரிந்தோ கெடுந்தோ கெட்டோ போணுச்சுன்னா அதற்கு பேர் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு புணர்ச்சி ரெண்டு வகைப்படும். அப்போ இந்த அதாவது ரெண்டாவதாக சொன்ன விகார புணர்ச்சியில் சில வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரதை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது எந்தெந்த எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வல்லின எழுத்துக்கள் மிகும் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கசட தபர அப்படிங்கிற 6 எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். நம்ம எதற்கு இந்த மாரிலாம் வல்லின மிகுந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லினுடைய அதாவது ஒரு இலக்கியத்தினுடைய நடையில் இனிமையை கூட்டுறதற்காண்டி நாம் இனிமையை கூட்டுறதுக்காண்டியும் மொழியின் அழகினை நடை அழகினையும் அதனுடைய சிறப்பையும் பேணவும் இந்த மாரியான வல்லின மிகுமிடங்களை நாம் மிக சரியான முறையில் கையாள வேண்டும். அதாவது சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், அதாவது இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியான பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இந்த வல்லின எழுத்துக்களுடைய புணர்ச்சி இலக்கணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ வல்லின எழுத்துக்கள்ல 6 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 6 எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கசட க ச த ப. இந்த ட ர அது ரெண்டையும் விட்டுறலாம். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லின மிகுதல் என்பார். ஆ இ சுட்டல். அப்போ எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆ இ சுட்டெழுத்து பின், அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர் பின், ஏ என்ற வினா எழுத்து பின், எந்த என்னும் வினா சொல்லின் பின் வல்லினம் மிகம். அதாவது இதில் 4 பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க. ஆ இ அப்படிங்கிற சுட்ட எழுத்துக்கள், ஆ இ உ இதெல்லாம் சுட்ட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அச்சட்டை, அதேமாரி அந்த இந்த சுட்டு பெயர்கள், அந்த இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டு பெயர்கள். ஆ இ அப்படிங்கிறதெல்லாம் சுட்டு எழுத்து, அந்த இந்த அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டு பெயர்கள். அப்போ அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற வினா எழுத்து, எப்பெயர், ஏ கூட்டல் பெயர் ஏ பெயர்னு எழுதக்கூடாது, எப்பெயர் அப்படின்னு எழுதணும். எப்போ உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லும் போதே அந்த வித்தியாசம் தெரியும். எப்பெயர் அப்படின்னு படிக்கிறதுக்கும் எப்பெயர் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியுது. அப்போ இந்த வித்தியாசத்தை நமக்கு ஏற்படுத்தி சொல்லி தருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம் மிகுதல் அப்படிங்கிற சொல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அப்படிங்கிற வினா சொல்லின் பின்னாடியும் வல்லினம் மிகும். எந்த பயணம் அப்படிங்கிறதுக்கும் எந்த பயணம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இதில் 4 பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்து, அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர், ஏங்கிற வினா எழுத்து, எந்த என்னும் வினா சொல்லினுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வல்லினமானது மிகுந்து வருது. 2வது பாயிண்ட் பாருங்க. ஐ என்னும் வேற்றுமை தொடர், அதாவது ஐங்கிற விதை விரித்து வந்ததுன்னா ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு வர்ற இடத்துல என்ன வரும், ஒற்று மிகும். கதவை திற, கதவு கூட்டல் ஐ திற, ஐ கூட்டல் திற. அப்போ கதவை இத்து வரணும் இடையில. அப்போ அந்த இடத்துல என்ன வருது, கதவை திற. அதே மாதிரி பாருங்க, முகத்தை பார், முகம் அத்து கூட்டல் ஐ கூட்டல் பார். அந்த அத்துங்கிறத பற்றி நம்ம சாரியை வரும்போது படிக்கலாம். அப்போ முகத்தை பார் அப்படிங்கிறதுல அதில் ஐங்கிற வேற்றுமை உருபு வருது. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒற்று மிகும். ஒற்றுங்கிறது இந்த இடத்துல மெய்யெழுத்து. ஒற்றுனா நீங்கள் என்னமோ நினச்சிக்காதீங்க. ஒற்றுங்கிறது இந்த இடத்துல மெய்யெழுத்துலையும் வல்லின எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசா தாப்பா. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆக என அப்படிங்கிற சொல்லுறுப்புக்கு பின்னாடி எனக்கே சொல்லுறுப்புக்கு பின்னாடி வல்லினம் மிகும். என கேட்டார், சென்றதாக சொல். அப்போ என கூட்டல் கேட்டார். அப்போ காவை முதன்மையாக உடைய எழுத்து வருது, என கேட்டார் அப்படின்னு வருது. சென்றதாக சொல் அப்படின்னு சொல்கிறதுல பார்த்தீங்க, சென்றது கூட்டல் ஆக சொல், சென்றதாக. அப்போ சென்றதாக
வருமொழி என்னது சொல். அப்போ ரெண்டுக்கும் இடையில் என்ன வரணும்? இச்சுங்கிறது வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கு இதற்கு என்னும் சொற்களுக்கு பின்னாடி அதற்கு கூட்டல் சொன்னேன், அப்போ அதற்கு இடையில என்ன வரணும்? இச்சு. இதற்கு கூட்டல் கொடு, அப்போ கொடுகொடைய இது என்னது? இக்கு. எதற்கு கூட்டல் கேட்டாய், எதற்கு கேட்டாய். இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின்னாடியும் என்ன வரும்? வல்லின சொற்கள் மிகும். இனி கூட்டல் கேட்டார், இனி கேட்டார். தனி கூட்டல் பெருமை, தனி பெருமை. மிக என்னும் சொல்லுக்கு பின்னாடி என்ன வரும்? வல்லினம் மிகுந்து வரும். மிகச் சிறப்பு, மிக கூட்டல் சிறப்பு, மிகச் சிறப்பு. 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடியும் என்ன பண்ணோம்? வல்லின எழுத்து மிகும். 8 கூட்டல் தொகை 8 தொகை, 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு.